மேதகு தலைவன் பிரபாகரனோட பிள்ளைகள்டா. விட்டு போயிருவோமா? என்ற மனசுக்குள்ள இருக்கு. நான் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்க என்ன விசாரிச்சதை விட நீங்க தான் என்ன ரொம்ப அதிகமா விசாரிச்சீங்க. நான் இன்னும் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு சொந்தக்காரங்க என்ன விசாரிச்சதை விட நீங்க தான் என்ன ரொம்ப அதிகமா விசாரிச்சிருக்கீங்க. என்னாச்சுடா தம்பி என்னாச்சுடா தம்பின்னு சொல்லிட்டு விசாரிச்சுங்க. எனக்கே கஷ்டமா ஆகிடுச்சு. என்னாச்சுடா தம்பின்னு விசாரிச்சீங்க. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் வீடியோ தான் பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் வீடியோ தான் பாக்குறீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஏன் வீடியோ போடலன்னு சொன்னா அது வேற ஒண்ணும் இல்லங்க. நான் ஏன் வீடியோ போடலன்னு சொன்னா அது வேற ஒண்ணும் இல்லங்க. நான் வீடியோ பண்றப்போ எங்க அம்மா சீரியல் பாப்பாங்க. எங்க அப்பா காலையில கிளம்பி போயிடுவாங்க. நைட் அன்டைத்துல தான் வருவாங்க. அதுக்குள்ள எல்லா வீடியோஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். நைட் தான் வந்து எங்க அப்பா வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுவாங்க. இருமலர்கள் வசந்தம் துளசி அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பாத்துட்டு இருப்பாங்க. மா சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுமா அப்படின்னு நான் எப்ப பார்த்தாலும் கத்திட்டு நான் இங்க ரெக்கார்டு பண்ணுவேன். சில நேரத்துல நான் தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சு பாப்பேன். சில நேரத்துல நான் எட்டி பாப்பேன். எங்க அம்மா நாடகம் பாக்குறப்போ அந்த சவுண்ட் ரொம்ப கம்மியா வச்சுட்டு எனக்காக அது காதலே விழாம புரியாம அந்த அறகுறையா அந்த நாடகத்தை பாப்பாங்க. அப்பா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும். அவங்க எங்க அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அது சங்கடமா இருக்கும். லேட்டா வராங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். அதனால தான் எங்க அம்மாக்கு நாடகம் பார்க்கணும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போட மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு பேர் வாடா தம்பி என்னடாச்சுன்னு கேக்குறாங்க. அதனால பரவாயில்ல நீ வீடியோ போடு அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல வாடா தம்பி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. அதனால எங்க அம்மா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாராவது மிரட்டுறாங்களாடா அப்படின்னு கேட்டுனீங்க. டிவிக்கு கட்சிக்காரங்களை உன்னை மிரட்டுனாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை நான் ஒரு கட்சியாவே மதிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி அவங்க என்ன மிரட்ட முடியும்? மாசம் ஃபுல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தலைவர் சீமானை வச்சு செய்யதான் போறேன். டிவிக்கு கட்சிக்காரங்களுடைய அரசியல் லட்சணத்தை நாம தான் எடுத்து வெளிச்சம் போட்டு மிரட்டி இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையை. அப்புறம் எப்படி அவங்க நம்மள மிரட்ட முடியும்? இந்த மாசம் மட்டும் இல்ல, ஃபுல்லாவே வர 5 வருஷமும் உங்க தலைவர் விஜயை வச்சு உங்களுடைய அரசியல் லட்சணத்தை எடுத்து வச்சு செய்யறதுதான் எங்களுடைய வேலையை. தம்பி, நாங்க உங்க அண்ணன் விஜயை எதிர்த்து ஒண்ணு நாங்க கட்சி நடத்தல. அதுக்காகவும் நானும் பேசல. தமிழ்நாட்டின் அரசியல்ல எங்களுடைய அரசியல் கொள்கைக்கு எதிராக இருக்கிறத அதை எடுத்து வச்சுதான் நாங்களாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ முழுக்க வன்மத்தோட பேசிட்டு இருக்க. அது எப்படி சொன்ன? சீமான் அவர்களை எதிர்த்து தான் நான் இந்த மாசம் ஃபுல்லாவே வீடியோ போட போறேன். டேய் தம்பி, நீ வந்த நாள்ல இருந்து சீமானை மட்டும் தான் எதிர்த்துட்டு இருக்க. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டா நானே ஒரு சில வீடியோல உங்கள் முதல்வருக்கு ஆதரவா வீடியோ போட்டிருப்பேன். முதல்வர் விஜய் அவர்கள் பேருந்து விட்டப்போ அந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருந்ததுக்கு நான் ஆதரிச்சு அதுக்கு வீடியோவும் பண்ணிருக்கேன். அதே போல கர்நாடகால உங்கள் முதல்வர் விஜயோட ஜனநாயக மூவி போஸ்டரை கிழிச்சு அசிங்கப்படுத்தி எட்டி உதச்சல அசிங்கப்படுத்தினானுங்க. அது எங்க நாட்டின் சிஎம் முதல்வர் விஜய் நீங்க எப்ப அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ நாங்க விஜய் எதிர்க்க வந்த ஆட்கள் இல்ல, இங்க நடக்கிற அரசியல் எதிர்க்க வந்த ஆட்கள். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நபரை மட்டுமே டார்கெட் வச்சு பச்சையா அவதூறா பரப்புற ஆளுங்க நாங்க கிடையாது. சரியா? ரீசெண்டா கூட சட்டசபையில பாமக கட்சியை சார்ந்த